சமுதாய குற்றங்களையும் அதன் தீய விளைவுகளையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதையே கருவாக கொண்டதுதான் இந்த நிகழ்ச்சி தடயம். பொறுப்பும் பொதுநலமும் கருதி இதில் சொல்லப்படும் கருத்துக்களை மக்கள் எளிதாக புரிந்து உணர சில குற்ற நிகழ்வுகள் இதில் சித்தரிக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் காட்சிகளையும் வழக்குகளையும் சமுதாய குற்றங்களையும் மற்றும் தீய விளைவுகளையும் தெரிந்து கொள்ள உதவும் ஒரு விழிப்புணர்வு பாடமாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்நிகழ்ச்சி குற்ற நிகழ்வுகள் தொடர்பானது என்பதால் குழந்தைகளுக்கு ஏற்றது அல்ல. ஒவ்வொரு வாரமும் புதிதான குற்ற சம்பவங்கள், அதன் பின்னணி, இதை எப்படி காவல்துறையும் தடயவியல் துறையும் இணைந்து கண்டுபிடித்தார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் ஜெயபிரகாஷ் என்பவரின் காம லீலைகளில் நடந்த கொலைகளை பற்றி பார்க்க போகிறோம். வாருங்கள், இந்த வார தடயம் என்னவென்று பார்ப்போம். ஒரு மனிதன் சாதாரண மனிதனாக இருக்கும் வரை எந்தவித சம்பவங்களும் நிகழ்வதில்லை. அதுவே அவனுக்குள் வேரூன்றும் எண்ணங்கள் மேலோங்க அது பல பரிமாணங்கள் எடுக்க வைக்கிறது. இது சரியா தவறா என்று பின்னால் தான் புரியும். மனிதனுள் தோன்றும் எண்ணங்கள் கணக்கில் அடங்காதவை என்றே சொல்லலாம். எண்ணங்களின் வெளிப்பாடுதான் செயல்கள். அந்த செயல்களின் தன்மை என்றுமே நல்லதாக இருந்தால் பரவாயில்லை. அதுவே காமத்தின் மேல் உள்ள மோகம் தலைக்கேறினால் அதன் விபரீத தன்மை கணக்கில் அடங்காதவை என்றே சொல்லலாம். மனிதனுக்குள் தோன்றும் எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் அது நியாயமாக கிடைக்க நிறைய வழிகள் உள்ளன. ஆனால் சில மனிதர்கள் அந்த ஆசைகள் நியாயமாக கிடைக்க வேண்டாம், அநியாயமாக கிடைக்க வேண்டும் என்றே ஆசைப்படுகிறார்கள். இதில் காம ஆசை முதலிடம் வகிக்கிறது. சில காம வெறியர்கள் சிறிய குழந்தைகள் முதல் நடுத்தர வயது, இளம் வயது, வயதானவர்கள் என அனைத்து பெண்களையும் திட்டமிட்டு வட்டமிடுகிறார்கள். அறியாமையால் சிக்கும் பெண்களின் வாழ்க்கையை சீரழித்து அப்பெண்ணை கொடூரமாக கொலையும் செய்கிறார்கள். ஒரு மிருகம் தன் பசிக்கு மட்டுமே இரையை தேடுகிறது. ஆனால் சில தரம் கெட்ட மனிதர்கள் காம பசிக்கு வேலி போடாமல் வேலியை மேய்ந்து பயிரையும் மேய்கின்றனர். வாழ்க்கையின் ஒழுங்குமுறைக்காக நம் முன்னோர்களால் வகுக்கப்பட்ட முறைதான் ஒருவனுக்கு ஒருத்தி கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை பின்பற்றாத சில மனிதர்கள் இன்றைய சமுதாயத்தை சீரழிக்கும் மனிதர்களாக இந்த பூமியில் வெட்கமில்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த வார தடயம் நிகழ்ச்சியின் வழக்கு என்ன? இதில் நடந்தது என்ன? கொலையா, தற்கொலையா? கொல்லப்பட்டது யார்? கொலை செய்தது யார்? சென்னை எழும்பூரில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். ஜானகி என்ற பெண்மணியை 1 மாதமாக காணவில்லை என்று ஒரு புகார் வந்தது. அந்த புகாரை ஏற்ற காவல்துறை ஜானகியை தீவிரமாக தேடி வந்தார்கள். ஜானகி காணவில்லை என்று புகார் வந்த காவல் நிலையத்திற்கு இன்னொரு புகார் வந்தது. ஜானகி காணவில்லை என்பதற்கும் இப்பெண்ணிற்கும் குறைந்தது 20 நாள் இடைவெளி இருக்கும். இந்த பெண் பெயர் சாரதா. புகாரை ஏற்ற காவல்துறைக்கு பெரும் அதிர்ச்சி. என்ன இது, இளம் வயது பெண்கள் வரிசையாக காணாமல் போகிறார்கள், இதை தனிப்படை அமைத்து கண்டுபிடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். ஜெயபிரகாஷ் வயது 33, தொழில் டெய்லர். அதுவும் பெண்களுக்கான ஆடைகளை தைப்பதில் இவருக்கு தனி பிரியம். ஜெயபிரகாஷ் சென்னையில் உள்ள பிரபல ஏரியாவில் தையல் கடை வைத்திருந்தார். இவர் ஆண்களின் துணியை தைப்பதை விட பெண்களின் துணியை தைப்பதில் ஆர்வம் காட்டுவார். மேலும் இவர் கடையில்தான் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் என பெண்களின் கூட்டம் சில நேரங்களில் அலைமோதும். ஜெயபிரகாஷ் திருமணமானவன் தான். இவனுக்கு 2 பெண் குழந்தைகள் உண்டு. தையல் கடை, வீடு என வாழ்ந்து வந்த இவன் வாழ்க்கையை மாற்றியது இவன் மனதில் தோன்றிய எண்ணம் தான். ஜானகி என்கின்ற பெண்மணி அடிக்கடி இவரிடம் சுடிதார் ஜாக்கெட் தைப்பது வழக்கம். இதுவே இவர்கள் அடிக்கடி சந்திக்கும் சூழலை ஏற்படுத்தியது. ஜானகி வாடிக்கையாளர் என்பதால் தையல் கடையில் இவர்களின் உரையாடல் மிகவும் சாதாரணமாகத்தான் இருக்கும். ஆனால் ஜெயபிரகாஷிற்கு வேறொரு எண்ணம் இருந்தது. ஜானகியை தன்வசப்படுத்த வேண்டும் என்ற பேராசை இருந்தது. ஜானகிக்கு தைத்துக் கொடுக்கும் ஆடைகள் மற்றும் உள்ளாடைகள் இவனை வடிவமைப்பதால் அதை பார்த்து அவனுக்குள் இது போன்ற தவறான எண்ணங்கள் வேரூன்றியது.
பண்டிகை காலங்களில் பொதுவாக துணிகளை தைக்க தாமதமாகும். அதேபோல் பண்டிகைக்கு ஒரு நாள் இருந்தது. அவசரமாக துணியை தைத்தாக வேண்டும் என்று கூறியும் சாயங்காலம் வரை துணியை தைக்காமல் வைத்திருந்து இரவு வந்ததும் துணியை தைக்க ஆரம்பித்தார். தன்னுடன் பணிபுரிபவர்களை அனுப்பிவிட்டார். ஜானகி எப்பொழுது வருவாள் என காத்திருந்தார். ஜானகி இவன் கடைக்கு வந்த நேரம் சுமார் 8 மணி இருக்கும். ஜானகி, உங்கள் துணி அளவு மாறியிருக்கிறது, மறுபடியும் அளவு எடுக்க வேண்டும் என கூறினார். வேறு ஆடைகள் கொண்டு வராததால் ஜானகி அளவு எடுத்துக் கொள்ளுங்கள் என கூற அவளை ட்ரெஸ்ஸிங் ரூமிற்கு அழைத்துச் சென்றார். ட்ரெஸ்ஸிங் ரூமிற்கு அழைத்துச் சென்ற ஜானகியை தன் ஆசை தீர பலவந்தமாக 2-3 முறை கற்பழித்திருக்கிறான் ஜெயபிரகாஷ். வெளியே தெரிந்தால் விபரீதம் தான் என யோசித்த அவன் நண்பர் ஒருவரிடம் அவசரம் என கார் வாங்கி வந்து ஜானகி மயக்கமான நிலையில் இருந்ததால் அவளை காரில் ஏற்றி அருகே உள்ள காட்டுப்பகுதிக்கு சென்று பள்ளம் தோண்டி புதைத்து விட்டான். இத்தனைக்கும் ஜானகி உயிருடன் தான் இருந்தாள். மயக்கமான நிலையில் இருந்ததால் அவளால் தப்பிக்க முடியவில்லை. சென்னை எழும்பூரில் காணவில்லை என புகார் அளிக்கப்பட்ட முதல் பெண்மணி ஜானகிதான். இவளை ஒருபுறம் போலீஸ் தேடிக் கொண்டிருக்கையில் ஜானகி காணவில்லை என்று தேடிக்கொண்டிருந்த போலீஸை நன்கு கவனித்த ஜெயபிரகாஷ் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. பத்து நாட்கள் சென்றது. அவனுக்கு அந்த ஆசை மேலோங்க தொடங்கியது. ருசி கண்ட பூனை சும்மா விடுமா என்ற வார்த்தையை நிஜமாக்கினான் ஜெயபிரகாஷ். தன்னுடைய அடுத்த இலக்கான இன்னொரு பெண்ணை தேர்வு செய்தார். அவள் பெயர் சாரதா. இதேபோன்று தைக்க கொடுத்த துணிகளை தாமதப்படுத்தி தன்னுடன் வேலை பார்க்கும் ஊழியர்களை அனுப்பிவிட்டு திட்டத்துடன் காத்திருப்பார். அன்று சாரதா வரவில்லை. ஆகையால் வெறுப்படைந்தார். 2 நாட்கள் பிறகு அத்திட்டம் நிறைவேற கால சூழ்நிலைகள் ஜெயபிரகாஷிற்கு ஒத்துழைப்பு தந்தது. ஜானகியை அழைத்துச் சென்றது போல் சாரதாவையும் ட்ரெஸ்ஸிங் ரூம் அழைத்துச் சென்று பலவந்தமாக கற்பழித்து அங்கேயே கொன்று இருக்கிறார். வழக்கம் போல் காரில் ஏற்றிச் சென்று அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் புதைத்து விட்டார். சாரதாவை கற்பழித்து கொலை செய்து 10 நாட்கள் தான் ஆகியிருந்தது. மீண்டும் காம ஆசை தலைக்கு ஏற 3ஆவதாக ஒரு பெண்ணை திட்டமிட்டபடி தையல் கடையில் ஏதும் செய்ய முடியாத சூழல். ஆகையால் ஜானகி சாரதா புதைக்கப்பட்ட இடத்திற்கு கடத்திச் சென்று கற்பழித்து கொலை செய்து புதைத்து விடலாம் என முடிவு செய்து ஒரு பெண்ணை கடத்தி காரில் கூட்டிச் சென்று கொண்டிருந்தார். போகும் வழியில் அப்பெண்ணுக்கு மயக்கம் தெளிய அக்கப்பக்கத்தினர் கேட்கும் அளவிற்கு கத்தி கூச்சலிட்டாள். போகும் வழியில் கார் தடம் புரண்டு சிறிய விபத்துக்குள்ளானது. ஜெயபிரகாஷிற்கு காலில் காயம் ஏற்பட்டது. கார் ஓட்ட முடியாததால் அங்கேயே நிறுத்திவிட்டான்.
காரில் இருந்த 3வது பெண் காரில் இருந்து தப்பிச் சென்று விட்டாள். அப்பெண் தப்பி சென்றதால் இனி இந்த இடத்தில் இருந்தால் மாட்டிக்கொள்வோம் என அங்கிருந்து வீட்டிற்கு திரும்பினான். போலீஸ் இந்த இருவரையும் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடிக்கொண்டிருக்கும் தருவாயில் செங்கல்பட்டு அருகே ஒரு காரில் ஒரு பெண் அழுது கொண்டே செல்கிறாள். அந்த கார் எங்கள் ஊரை தாண்டித்தான் சென்றது என்று ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. ஜெயபிரகாஷ்ங்கிறவன் பெண்களை மயக்கி வெளியூருக்கு அழைச்சிட்டு போய் கொஞ்ச நாள் அவர்களோட சந்தோஷமாக செலவும் பண்ணிட்டு அவர்களை கொலை செஞ்சிடுறது. இதுபோல் 2 பெண்கள் எழும்பூர் பகுதியில் மிஸ்ஸிங் அப்படின்னு ரிப்போர்ட் வந்தது. நான் கண்டுபிடிக்க முடியல. 3வதாக இவன் ஒரு பெண் அதே போல் அவசியம் பண்ணி அழைச்சிட்டு போகும்போது செங்கல்பட்டு பக்கத்தில் இவன் கார் போகும்பொழுது ரோட்லேருந்து வழி தரண்டு முட்செடிகள் மேலே போய் அப்படியே உராசி அந்த கார் மேலே முட்கள்லாம் நிறையா பிரித்து அதுக்கப்புறம் அந்த காரை எடுத்துகிட்டு வந்ததை அந்த கிராமத்தில் பார்த்தவங்க ஒரு பெண் கூட போயிருக்காங்க அப்படிங்கிறதையும் கார் அந்த மாதிரி அந்த இடத்துல போகுதுங்கிறதையும் சொன்னாங்க. இந்த கார் ஏற்கனவே அடிக்கடி எங்கள் ஊர் பக்கம் சென்றதை பார்த்து இருக்கிறோம். மேலும் கச்சிதமாக அந்த காரின் நம்பரை நோட்டமிட்டு காவல்துறையிடம் தொலைபேசியால் தகவல்களை கூறினார்கள். காரின் நம்பரை வைத்து ட்ரேஸ் செய்ததில் ஆனந்த் என்பவரின் கார் என்பது தெரிய வந்தது. உடனே ஆனந்தை நெருங்கியது காவல்துறை. அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஜெயபிரகாஷ் தனது நண்பர் அவரின் சொந்த ஊரான செங்கல்பட்டு செல்வதற்கு என்னிடம் அடிக்கடி கார் வாங்கி செல்வார். இன்று கூட அங்குதான் சென்று இருக்கிறார். கார் இன்னும் என் வீட்டிற்கு வரவில்லை என கூறினார். ஜெயபிரகாஷின் விலாசத்தை ஆனந்திடம் கேட்டு வாங்கிக் கொண்டு ஜெயபிரகாஷ் வீட்டிற்கு விரைந்தனர் காவல்துறையினர். ஜெயபிரகாஷ் வசிக்கும் தெருவுக்கு வந்த காவல்துறையினர் முதலில் காரைத்தான் நோட்டமிட்டனர். காரின் டயரில் முட்கள் குத்தி இருந்தது. காரில் ஆங்காங்கே இலைத்தலைகள் ஒட்டி இருந்தது. காணாமல் போன 2 பெண்களுக்கும் இவனுக்கும் நிச்சயம் தொடர்பு இருக்கும் என ஜெயபிரகாஷின் கதவை தட்டினார்கள். அவனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் எனக்கு செங்கல்பட்டு அருகே சொந்த நிலம் இருப்பதால் அடிக்கடி சென்று பார்த்துவிட்டு வருவேன் என பதிலளித்தான். ஒருபுறம் ஜெயபிரகாஷிடம் விசாரணை, மறுபுறம் தடயவியல் நிபுணர்களை வரவழைத்தனர். ஜெயபிரகாஷ் ஓட்டிச் சென்ற காரில் சோதனைகள் நிகழ்த்தப்பட்டன. அதில் ஒரு பெண்ணின் முடி மற்றும் சீட்டில் எச்சில் ஒட்டி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் சிறிய கண்ணாடி வளையல் துண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை வைத்து நிச்சயமாக குற்றவாளி பிடிபடுவான் என சிந்தித்தது தடயவியல் துறை. மேலும் அக்கம் பக்கத்தினரிடம் விசாரித்ததில் சிறிது காலமாக ஜெயபிரகாஷின் நடவடிக்கை சரியில்லை என தகவல்கள் அளித்தனர். ஜானகி சாரதா இருவரும் காணாமல் போன அதே தேதியில் இவன் காரில் சென்று இருப்பதை அக்கம் பக்கத்தினர் மிக சரியாக கூறினார்கள். இதை வைத்துக்கொண்டு தடயவியல் துறை காணாமல் போன 2 பெண்களின் பிளட் குரூப்பை கேட்டு அறிந்து காரிலிருந்து எடுக்கப்பட்ட முடி மற்றும் எச்சிலில் உள்ள DNA மூலம் சோதனைகள் நடத்தப்பட்டன. இதில் காரில் ஒட்டி இருந்த எச்சில் B பாசிட்டிவ், ஜானகியின் பிளட் குரூப். முடியை சோதித்ததில் O பாசிட்டிவ் என தெரிய வந்தது. இது சாரதாவுடைய பிளட் குரூப். ஆகவே காணாமல் போன 2 பெண்களுக்கும் ஜெயபிரகாஷிற்கும் நிச்சயம் சம்பந்தம் உண்டு என தீர்மானித்தது காவல்துறையும் தடயவியல் துறையும். விசாரணையின் உச்சக்கட்டம் ஜெயபிரகாஷ் அனைத்தையும் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. காரை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்ச உடனே அந்த காரை யார் எடுத்துட்டு போனா என்பதை வைத்து அந்த கொலையாளியையும் கண்டுபிடித்தார்கள். இந்த கொலை வழக்குகளில் அந்த பாடியெல்லாம் அவன் புதைச்சிட்டான். ஜானகி, சாரதா இருவரையும் புதைத்த இடத்திற்கு போலீசாரை அழைத்து சென்றார் ஜெயபிரகாஷ். மேலும் பல தகவல்களுடன் தடயம் தொடரும்.